துபாயில் ட்ரோன் தாக்குதல் நடத்திய ஈரான். ஷாஹெட் 136 ட்ரோன்களால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு. ஈரான் மீது கோபத்தில் இருக்கும் UAE. இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். துபாய் ஏர்போர்ட்டிலிருந்து விமானங்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதன் அருகிலேயே ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. ஷாஹெட் 136 ட்ரோன்களால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. பதிலுக்கு ஈரான் இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் அமீரகத்தின் துபாய் நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகே ஈரான் ஏவிய 2 ட்ரோன்கள் விழுந்துள்ளன. இதில் கானா நாட்டைச் சேர்ந்த 2, வங்கதேசத்தைச் சேர்ந்த 1, இந்தியாவைச் சேர்ந்த 1 என மொத்தம் 4 பேர் காயமடைந்துள்ளனர். விமான நிலையத்திற்கு அருகில் ட்ரோன் தாக்குதல் சத்தம் கேட்டதால் விமான நிலையத்தில் இருந்த மக்கள் பீதியில் உறைந்தனர். விமான நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று ஒரு வீடியோவும் வெளியாகியிருந்தது. எமிரேட்ஸின் F-16 ஃபைட்டர் ஜெட் சேஸ் செய்யக்கூடிய ஒரு காட்சி வெளியாகியுள்ளது. அல் மம்சா கடற்கரை பகுதியில் தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை பலரும் பகிர்ந்து வருகிறார்கள். ஈரான் ட்ரோன்கள் UAE மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்துவதும் அதை இடைமறித்து UAE அழிப்பதும் ஒவ்வொரு நாளும் தொடர்கதையாகி வருகிறது. ஈரான் நாட்டின் இந்த ஷாஹெட் ட்ரோன்கள் என்பது ஒரு வழக்கமான ட்ரோன்கள் கிடையாது. அது ஒரு நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்திலிருந்து தப்பிக்க தாழ்வாக பறக்கக்கூடிய ட்ரோன். இதனுடைய ரேட் கூட $20,000 $50,000 மட்டுமே. அப்படிப்பட்ட ட்ரோன்களை தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை நோக்கி ஈரான் அனுப்பி வருகிறது. இந்த நிலையில்தான் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுத்து அழித்து வருவதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் பதில் நடவடிக்கைகளின் ஒரு பகுதி என சொல்லியிருக்கிறார்கள். 2 ட்ரோன்கள் துபாய் விமான நிலையம் அருகே விழுந்தாலும் விமான போக்குவரத்து வழக்கம் போல நடைபெற்று வருகிறது என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் இது தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கு கேட்கும் பெரிய சத்தங்கள் அனைத்தும் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்களை தடுக்க வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுவதன் விளைவு என சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மக்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் என கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமீரகம் தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான எந்த தாக்குதலிலும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்பதை நாங்கள் உறுதியாக ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இருப்பினும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் என்ற போர்வையில் எங்கள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல் என்பது தேவையற்றது என அமீரகம் ஈரானை சாடியிருக்கிறது. உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் துபாய் மற்றும் அபுதாபி போன்ற நகரங்களுக்கு ஈரானின் இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை எச்சரிக்கைகள் குறித்த செய்திகள் பரவும் போது சர்வதேச சுற்றுலா பயணிகள் தங்களது பயண திட்டத்தை ரத்து செய்ய நேரிடலாம். இதனால் ஹோட்டல் முன்பதிவுகள், கேளிக்கை பூங்காக்கள் மற்றும் வணிக வளாகங்களின் வருவாய் கடுமையாக பாதிக்கப்படும். ஏற்கனவே திட்டமிட்டிருந்த சர்வதேச மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகள் தள்ளி போகவோ அல்லது ரத்து செய்யப்படவோ வாய்ப்பிருப்பதால் பிஸ்னஸ் டூரிசம் எனப்படும் வர்த்தக ரீதியான வருகைகளும் பெருமளவில் குறைகிறது. மேலும் வான்வெளி பாதுகாப்பு தொடர்பான அச்சம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளின் வழியாக செல்லும் விமான சேவைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். பாதுகாப்பு கருதி பல சர்வதேச விமான நிறுவனங்கள் தங்களது பாதைகளை மாற்றி அமைக்கும் போது பயண நேரம் அதிகரிப்பதோடு விமான கட்டணங்களும் கணிசமாக உயர வாய்ப்பிருக்கிறது. இது சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் நிதி சுமையையும் அலைச்சலையும் கொடுக்கும்.
ஒரு பக்கம் சவுதி அரேபியா விஷன் 2030 என்ற திட்டத்தின் கீழ் அந்த நாடு சுற்றுலாத்துறையில் கோடிக்கணக்கான முதலீடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்போது ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் என்பது அந்த நாட்டின் மீதான பிம்பத்தையே சிதைத்துக் கொண்டிருக்கிறது. போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு பகுதிக்கு செல்ல பயணிகள் தயக்கம் காட்டுவதால் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளுடைய பொருளாதாரத்திலும் சுற்றுலா மூலம் கிடைக்கும் வருவாய் என்பது பெரும் சரிவை ஒரு கட்டத்தில் சந்திக்கும் அபாயமும் இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்களிடையே இந்த போர் சூழல் என்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அமெரிக்கா செய்த ஒரு தவறு அவர்களுக்கே தற்போது தலைவலியாக மாறியிருக்கிறது. இதனால் பெரும் பொருளாதார பாதிப்பு மட்டுமின்றி உயிரிழப்புகளையும் அமெரிக்கா எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. அதாவது ஈரான் இராணுவத்திடம் உள்ள அந்த ஷாஹிட் ட்ரோன்கள் மிகவும் ஆபத்தானவை. அதை எதிர்த்து காலி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் தற்போது அமெரிக்காவிடம் இல்லை என சொல்கிறார்கள். ஆனால் அது உக்ரைன் வசம் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்புதான் அந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்காவுக்கு தருவதாக உக்ரைன் தானாக முன்வந்து சொன்னது. இருப்பினும் அதை ட்ரம்ப் நிர்வாகம் நிராகரித்துவிட்டது. இதைத்தான் மிகப்பெரிய பிழை என்கிறார்கள் அமெரிக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள். இந்த ட்ரோன் தாக்குதலால் அமெரிக்கா தரப்பில் ஏற்கனவே 6 பேர் உயிரிழந்துவிட்டனர். இந்த டைப் ட்ரோன்களை சமாளிக்க முடியாமல் அமெரிக்கா திணறி வருகிறது. அமெரிக்கா மட்டும் இந்த ட்ரோன்களை காலி செய்யும் தொழில்நுட்பத்தை உக்ரைன் கொடுக்கும் போதே வாங்கியிருந்தால் இழப்புகள் இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்காது. ஈரானின் ஷாஹிட் ட்ரோன்கள் எப்படி செயல்படும், அதை தாக்கி அழிப்பது எப்படி, தனது ட்ரோன்கள் எப்படி செயல்படும் என்பதை விளக்கும் வகையில் உக்ரைன் ஒரு விரிவான பிபிடியை கூட அமெரிக்காவிடம் சமர்ப்பித்திருந்தது. ஆனால் அதை அப்போது அமெரிக்கா நிராகரித்துவிட்டது. அதுதான் இப்போது அவர்களுக்கே பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஈரானின் ட்ரோன்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமே ஒப்புக்கொண்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த தொழில்நுட்பம் குறித்து நேரடியாக விளக்கியிருக்கிறார். துருக்கி, ஜோர்டான் மற்றும் வளைகுடா நாடுகளில் ட்ரோன் போர் மையங்கள் அமைக்கவும் அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க கூட்டு உற்பத்தியையும் அவர் முன்வைத்தார். அமெரிக்காவிடமே அந்த டெக்னாலஜி இல்லை என்றால் உக்ரைனுக்கு எப்படி கிடைத்திருக்கும் என்ற ஒரு கேள்வி அனைவருக்குமே வரும். ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு எதிராக இந்த வகை ட்ரோன்களை உக்ரைன் எதிர்கொண்டது. இதன் காரணமாகவே குறிப்பிட்ட இந்த வகை ட்ரோன்களை சமாளிக்கும் டெக்னாலஜியை உக்ரைன் உருவாக்கியது. இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடி ட்ரோன்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதே இலக்காக இருந்தது. இது ட்ரோன் துறையில் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமையும். ஜெலன்ஸ்கியின் முன்மொழிவை தொடர்ந்து இது தொடர்பாக ஆராயுமாறு ட்ரம்ப் தனது குழுவை அறிவுறுத்தினார். ஆனால் அதனைத் தொடர்ந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதிகாரிகள் இதை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அமெரிக்காவின் இந்த தவறு இப்போது மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போது வேறு வழியில்லாமல் இந்த ட்ரோன்களை சமாளிக்க உக்ரைன் உதவியை அமெரிக்கா நாடியுள்ளது. மேலும் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்தே உக்ரைனின் ஆஃபரை நிராகரித்தது மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என அமெரிக்க அதிகாரிகளே ஒப்புக்கொள்கிறார்கள். ஈரானின் பெரும்பாலான ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டாலும் உயிரிழப்புகளும் கணிசமாக இருக்கத்தான் செய்கிறது. மேலும் அந்த மலிவு விலை ட்ரோன்களை சமாளிப்பது மிகவும் காஸ்ட்லியாக மாறியிருக்கிறது. ஈரான் விலைமலிவான ட்ரோன்களை வீசினாலும் அதை அழிப்பதற்கு UAE பல கோடிகளை செலவு செய்து கொண்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.